வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா கண்ணாடி எடுத்து வந்து குடுக்குறாங்க கிருஷுக்கு. இது கட்டு பிரிச்சுட்டு உடனே நீ போட்டுக்கலான்னிட்டு, நான் எங்கள் அம்மாவை பார்க்க முடியுமான்ட்டு அவன் சொல்கிறான். அதை கேட்டதும் பாவம் இவன் அம்மாவை பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றான் போல இருக்குதுன்னுட்டு இதை கேட்டதும் ரோகிணி அவங்க அம்மாவை ஷாக் ஆகுறாங்க. எனக்கு கூட எங்கள் அப்பா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பாவம் இவன் குழந்தை, இவனுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, அதனால தான் அப்படி பேசுகிறான் போல இருக்குதுன்னுட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு தான் வெளிநாட்டில் இருக்காங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைங்களாம் சொல்கிறாங்க. அவளுக்கு லீவு கிடைக்குமோ கிடைக்காதான்ட்டு ரோகிணி அம்மா சொல்கிறாங்க. சரி என்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்ருதியும் ரவியும் வெளியிலேருந்து வராங்க. இவங்க வந்துட்டு கிருஷ்ணகிட்ட பேசுகிறாங்க. ரவி உள்ளே போயிட்டாரு. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நானும் அவங்ககிட்ட பேசுகிறேன், இந்த மாதிரி நேரத்தில் கூட வரலன்னா எப்படி, இவனுக்கு அத்தியாவது கூட இருக்கணும்லன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்களோட பேச்சை மீனா மாற்றணுன்றதுக்காக பாலை தள்ளி விட்டுடுறாங்க ரோகிணி. அதை ரவி பார்த்துடுறாரு. கை தவறி கொட்டிடுச்சுன்றாங்க. ஸ்ருதி உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே அண்ணி வேணும்னு தான் பாலை கொட்டிட்டாங்க, அதை நான் பார்த்தேன்ட்டு. அப்படியான்ட்டு எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்கன்னு கேட்கும்போது, அவங்க கிருஷ் அவங்க பாட்டி இங்கே வந்து தங்கியிருக்கிறது பிடிக்கலமா இருக்குது, ரூமை கொடுத்துருக்காங்களே, அதனால் அவங்க உள்ள ரூமில் படுத்துக்கிறாங்க, இவங்களாம் வெளியில் தானே படுக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பிடிக்கலமா இருக்குது, அதனால தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணி வேறு சொன்னாங்களா ஒரு வாரம் இங்கே தங்கிட்டு போன்ட்டு, அதனால் அவங்க இருக்கிறது பிடிக்கலன்ட்டு இவங்க பாலை கொட்டி விட்டுட்டாங்க மாதிரி இதுன்ட்டு. அதை போய்ட்டு நான் அவங்ககிட்ட கேட்குறேன்ட்டு இவர் வேணான்றாரு. அப்படியே அவங்க வராங்க. என்ன ரோகிணி, அவங்க இங்கே தங்கியிருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா, நேரடியாக சொல்லிடுங்கன்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு, எப்போ பாரு உங்கள் புருஷன் தான் ரூம் வேணும்னு கேட்பாரு, நீங்களாக தான் ரூமை கொடுத்தீங்க, இப்போ நீங்களே அவங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே, இதை நீங்கள் நேரடியாக சொல்லாமல் எதுக்காக பாலை தட்டி விட்டுக்கேன்ட்டு நான் தட்டி விட்டுனான்றாங்க. ஆமாம், அதை ரவி பார்த்துட்டாரு, அவர் தான் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. நீங்கள் வேணா சொல்லுங்கள், அவங்கள இங்கே எப்போவே அனுப்பிவிட்டுடலான்னுட்டு. அதை கேட்டது வேணாம், முத்தும் மீனாவும் சண்டை போடுவாங்க, அதனால் பிரச்சனை வரும், வேணான்னுட்டாங்க. அவங்க போய்ட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல மீனா வராங்க. நான் அடுப்பில் பால் வச்சுருக்கேன், அதை பார்த்துங்க, நான் போய்ட்டு துணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவங்க மாடி கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல முத்து வராரு. பலகுரல் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு என்னன்ட்டு கேட்குறாங்க. இல்லை ஸ்ருதி என்ன சொல்லிட்டு போனாங்க, இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இன்னும் கூட நீங்கள் வெளியில் போய் போகல, இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஒன்று தோணுதுன்ட்டு. அது கேட்டு என்னன்னு கேட்டவுடனே அதை சொல்ல மாட்டேன்ட்டு அவர் போய்ட்டார். இவங்க ஷாக் ஆகுறாங்க. விஜயாவும் அண்ணாமலையும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டோன்னே இவர் சொல்கிறாரு, நான் போயிட்டு ஃப்ரெண்டு பரசுவை பார்த்துட்டு வரேன்ட்டு அவர் ஆட்டோவில் கிளம்பிட்டாரு. இவங்க மேலே வராங்க. வந்தால் கிருஷ்ண இவங்களோட சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தது இவங்களுக்கு கோவம் வந்து ரோகிணிக்கிட்ட வந்து கத்துறாங்க. நான் அவங்கள அனுப்புதான்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக தண்ணி சொன்ன பிளான்னு சொல்லி நான் வெளியில் போயிட்டு வந்து, நான் போயிட்டு வந்து கூட ப்ரோஜனில் தான், அவங்க இங்கே இருக்காங்கனாக்கா என்ன அர்த்தம், உன் பேச்சு கேட்ட தப்பாக போச்சு, ஒரு நாளெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இவங்க வந்துட்டு கிருஷ்ண அது சேரில் உட்காந்து எழுந்துருடான்றாங்க. அவன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன் பாட்டி என்னை எழுந்திரிக்க சொல்கிறாங்க, நான் உனக்கு பாட்டியை எழுந்துடான்ட்டு அவங்க அந்த பையனை வலுக்கட்டாயமாக எழுப்பி தூரத்தில் அவன் விழ போகிறான். அதை பார்த்துடுறாங்க ரோகிணி. அவங்க ஷாக்காக வராங்க. அப்போது உனக்கு சொகுசாக உட்காரணும்னு கேட்குதா, இந்த சேரில் யாருமே உட்கார மாட்டாங்க, இதை வந்துட்டு நீ உட்காரடான்ட்டு அது பாட்டி வந்துடுறாங்க. அவன் சின்ன பையன் விட உட்காந்துட்டான்ட்டு, அவனா சின்ன பையன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான், அம்மா அப்பா தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வளர்க்குறீங்களா இப்படி தான் இருப்பான்ட்டு. அந்த இடத்துல மனோஜ் வந்துடுறாரு. ஏம்மா சின்ன பையன் உட்காந்துட்டான் விடுமான்ட்டு, நீ கூட அதே சொல்லி கேட்டிருக்காடான்ட்டு அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீனா வந்துடுறாங்க. நீ தான் இவனை உட்கார வச்சு உட்கார சொன்னியானிட்டு, என் சேரில் யாரும் உட்காந்துல, இவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானே, என்னத்த நீ கொடுக்குற இடம் தான், நீ தானே இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கன்ட்டு திட்டுறாங்க. என்னத்த அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் உட்காந்துட்டுருப்பான், அதுக்கு போயிட்டு இப்படி பேசுகிறீங்களேன்ட்டு. ஆமாம், தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்கிற பசங்களாம் இப்படி தான் வளருவாங்க, எதிர்காலத்தில் தருதலையாக இருப்பாங்கன்ட்டு அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்து வராரு. பாருங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு சொன்னோன்னே, ஆமாம் நான் பாட்டிக்கிட்டு வளர்ந்தேன் இல்லையா, அந்த கோவத்தை தான் இப்போ அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. சரி தம்பி, நான் இங்கே இருக்குது வேணாம், என்னால் எதுவும் பிரச்சனை வேணாம், நானும் கிளம்புறேன்ட்டு ரோகிணியோட அம்மா சொல்லும்போது, நீங்கள் எதுக்காகம்மா என் மேலே இருக்கிற கோவத்தை அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் நாளைக்கு தான் போகணும் இருங்கன்ட்டு அவங்க சொல்லிவிட்டு அவங்களாம் கலைஞ்சி போய்ட்றாங்க. மனோஜ் சொல்கிறாரு, எனக்கு வெளியில் போய்ட்டு கடையில் வேலை செஞ்சுட்டு வரது கஷ்டமாக இருக்குதுமா, இன்றைக்கும் வெளியே படுக்கணுமான்ட்டு கேட்குறாங்க. அப்போ ரோகிணிக்கிட்ட விஜயா சொல்கிறாங்க, நாளைக்கு அவங்க இருக்கக்கூடாது, முதல்ல அனுப்பிடணும், இல்லாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு அவங்க கத்திட்டு போகிறாங்க. இவர் சொல்கிறாரு ரோகிணிக்கிட்ட, எனக்கு நான் உள்ளே போய் படுக்கணும், அவங்கள 2 பேர் வெளியில் வர சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. ஏன் நீங்கள் வெளியே படுக்க மாட்டிங்களா, வெளியே படுத்த தூக்கம் வராதான்னுட்டு அவர் திரும்ப திரும்ப கேட்கும்போது இவங்க மறைக்கிறாங்க. என்ன இது மற்றவங்களுக்காக என்கிட்ட மறைக்கிறாளே, எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியலன்ட்டு அவர் ஒரு மாதிரி ஆகிடுறாரு. இதை முத்து மீனாவும் பார்த்துடுறாங்க. மீனா சமையல் கட்டில் இருக்காங்க. முத்து வந்து உட்காராரு. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சான்ட்டு கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, பார்லர் அம்மாவுக்கு அம்மா ஆகணும்னு ஆசைப்படுறது, அதனால தான் கிருஷிக்கிட்ட அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, சின்ன பையனாச்சு, அதனால் பாசம் பண்ணியிருப்பாங்க, நடந்துகிட்டு இருப்பாங்கன்ட்டு. ஆனால் இருந்தாலும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா அவங்களுக்கு அம்மா ஆகணும் போல் நினச்சிக்கிட்டு இருக்காங்களான்னு, அதனால தான் அப்படியெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு இவங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக வந்த ரோகிணியோட காதில் இது விழுது. இவங்க திரும்பினாக்கா அந்த இடத்துல மனோஜ் நின்றுக்கிட்டு இருக்காரு.
இவங்க படுக்கிறதுக்காக பாய் போடுறதுக்காக வராங்க. இவர் சொல்கிறாரு, என் தம்பி நினச்சது கூட என்னால் நினைக்கிறதுக்கு தெரியல, ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நீ அந்த பையன்கிட்ட பாசமாக நடந்துக்கிறது பார்த்தாக்கா நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படியா, நம்ம குழந்தை பெற்றுக்கலாமான்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நீ தான் இப்போ வேணாம் சொன்னீங்களான்னுட்டு, இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கு மேலே பெற்றுக்கலாம் சொல்லும்போது இவங்க மறைக்கிறாங்க. போயிட்டு ஆகிற வேலையை பாருங்கன்னுட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. பொழுது விடிஞ்சு கிறிஷ் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ரோகிணி சாமி கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்து வந்து வைக்கிறாங்க. 2 பேரும் முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு கட்டு பிரிச்சவொன்னே நான் உங்களை பார்க்கணுமானிட்டு சரின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தே அவங்க அம்மா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ப்ரோமோவில் கிறிஷுக்கு கட்டை பிரிச்சுட்டு இருக்காங்க. ரோகிணியும் பையனும் பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேருமே குஷியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை வந்துட்டு மீனா பார்த்துடுறாங்க. ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.